So in the video la option buying kum selling kum enna difference அப்படிங்கிறது பார்க்க போறோம். எது பெஸ்ட், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஐடி அனுப்பிச்சிட்டு ட்ரைனிங் கோர்சஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டாபிக் போகலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மார்ஜினில் தான் நமக்கு பயங்கர வேரியேஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு, அதாவது 40 ரூபா இருக்கிற ப்ரீமியம் இருக்கிற ஆப்ஷனை வித் லாட் சைஸ் 25, பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கீங்க. பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு லாட் சைஸ் 25, நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா 75. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கு 500 இருக்கும், லாட் சைஸ் 2500, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அந்த ப்ரைஸ் இன்ட்டு லாட் சைஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் பை பண்ண தேவை அப்படிங்கிறது காமிக்கும். இங்கே அதுதான் போட்டிருக்கேன். ஸோ அதாவது 40 × 25 1022 ரூபா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க்கு தேவைப்படும். இதே ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் 40 ரூபா இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.3 lakh உங்களுக்கு நேக்கட் செல்லிங்க்கு தேவைப்படும். அதை நம்ம ஹெட்ஜ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இது தான். ஸோ ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, அதாவது ஒரு ஆப்ஷன், அதே ஆப்ஷனை எனக்கு பை பண்ணுறதுக்கு வெறும் 1000 ரூபா தேவை, ஆனால் செல் பண்ணுறதுக்கு 1.25 லட்சம், கிட்டத்தட்ட 100 to 130 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஜர்க்கு மேலேயும் கீழேயும் கொடுத்து திருப்பியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சென்ட்ரலில் தான் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது டைம் டிகே அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ டைம் டிகே ஆக பையிங்கில் வந்துட்டு பையிங் அந்த 40 ரூபா நம்ம வாங்கியிருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் லூஸ் ஆகிட்டே இருக்கும். நேரம் ஆக உங்களுக்கு அந்த மார்க்கெட் மூவ் ஆகலை, ஒரே இடத்துல வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த பையிங்கோட வேல்யூ வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். 40 ரூபாய்க்கு வாங்குறது எண்ட் ஆஃப் டேயில் 25 ரூபா 15 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகிடும் மார்க்கெட் அங்கேயே இருந்தது அப்படின்னா. ஆனால் செல் பண்ணும்போது அந்த மார்க்கெட் சைட்வேஸில் இருந்ததுன்னா ப்ரீமியம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணி லோவர் ப்ரைஸில் பை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட். இது ஒரு 2 டிஃப்ரென்ஸு. ஸோ மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ்னால தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படுது. சடனாக வந்துட்டு மார்க்கெட் சடனாக மேலே ஏறுறது, ப்ரீமியம் இறங்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டெப்த்தை பார்த்து எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு பிக் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் தான் நமக்கு அதாவது ப்ளே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி செல்லிங், வெறும் செல்லிங் நேக்கட் செல்லிங் மட்டும் பண்ண மாட்டாங்க, செல்லிங்கோட பையிங்கும் சேர்த்து ஹெட்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் அவங்க மெயின்லி பார்த்திங்கன்னா செல்லிங் இது பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஷனை பார்த்திங்கன்னா பை பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பேஸ்கெட்டில் இருக்கேன் நான். இப்போ ஒரு 40 ரூபா ஆப்ஷன் எடுத்திருக்கேன், இங்கே 40.90 இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டோன்னே எனக்கு மார்ஜின் 1022 ரூபா பை பண்ணுறதுக்கு. இதே நான் இங்கே செல் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டுக்கு எனக்கு 1.3 lakhs 1,31,000 ரூபா கேட்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டுக்கு இது. ஸோ ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ பிக் பிளேயர்ஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் மார்னிங்லேருந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா டாப்பில் ஓப்பன் ஆகிருக்கு 36, இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு மேலே பிரேக்கே ஆகலை, இனிஷியல் ஹையை வந்துட்டு பிரேக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே 35,500 ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் 35,300 ஓப்பன் ஆச்சு. செல்லர்ஸ் அதுதான் 35,500 கால் ஆப்ஷனில் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 லட்சம் மார்னிங்லேருந்து. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டேயில் இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேட்டாவும் நம்ம இதிலேயே வந்துட்டு சிம்பிளாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு மார்னிங்லேருந்து எப்படி எந்தெந்த இது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகுது, கால் மைனஸ் புட் அப்படிங்கிறத இதை பார்த்து நம்ம ட்ரெண்டை பார்த்துட்டு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நேக்கட் பையிங்கு உங்களுக்கு பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்கும். எல்லாமே மார்க்கெட்டோட டைரக்ஷன் பொறுத்து எந்த சைடு அதிகமாக ரைட் பண்ணுறாங்க, எந்த சைடு அதிகமாக
ரைட் ஆகலை அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளே வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் ஹெட்ஜ் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன் ஆப்ஷன் பையிங்க்கு இவ்வளோ அமௌண்ட் கேட்குது, ஆப்ஷன் செல்லிங்க்கு இவ்வளோ தான் கேட்குதுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லர்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 35,300 எங்கே இருந்தது, எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 35,300 கால் உங்களுக்கு காலையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 430 ரூபா இருந்தது. அது எண்ட் ஆஃப் டேயில் 250 ரூபா, கிட்டத்தட்ட 160 ரூபா உங்களுக்கு 170 ரூபா லூஸ் ஆகிருக்கு. வித்தின் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கீழே ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் தான் இறங்கியிருக்கு. 35,300லேருந்து க்ளோஸ் ஆனது 35,400, ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ லூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கோட பிகஸ்ட் அட்வான்டேஜ். பட் நேக்கடாக செல் பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டலே வைப் அவுட் ஆயிரும். நம்ம பையும் இது கூட சேர்த்து பார்க்கணும். ஒரு இதை 35,300 பை பண்ணுறீங்க அப்படின்னா 35,400 ஆர் 35,500 ஆர் 35,600 வந்துட்டு பை பண்ணிக்கணும். அது அந்த பை பண்ணும்போது உங்களுக்கு லிமிட்டட் லாஸ், அதாவது டிஃபைன் பண்ணிடுவோம். எவ்வளோ மார்க்கெட் எங்கே போனாலும் நமக்கு லிமிட்டட் லாஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணி தான் பண்ணணும் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இது பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.